கோவை காந்திபுரம் மத்திய சிறைச்சாலை வளாகத்தில் செம்மொழி பூங்கா அமைக்கும் பணிகள் நடந்து வருகின்றன. கடந்த 15ஆம் தேதி அமைச்சர் கே.என். நேரு இந்த பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது அங்கு பணியில் ஈடுபட்டு இருந்த மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு மாநகராட்சியில் குப்பை மற்றும் ஹோட்டல் கழிவுகளை அள்ளும் வாகனத்தில் உணவுப் பொட்டலங்கள் கொண்டு சென்று விநியோகம் செய்யப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான புகைப்படங்கள் இணையத்தில் வைரலான நிலையில் பல்வேறு தரப்பில் இருந்தும் கண்டனங்கள் எழுந்தன. திமுக அரசு தூய்மை பணியாளர்களை இழிவுபடுத்துவதாக அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில், சமீபத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டம் என்ற பெயரில் ஒரு போட்டோ ஷூட் நிகழ்ச்சி நடத்தினார் பொம்மை முதல்வர். இந்நிலையில் சென்னையில் 60% பேருக்கு கூட உணவு விநியோகம் செய்யப்படவில்லை எனவும், பல மணி நேரம் உணவுக்காக தூய்மை பணியாளர்கள் காத்திருக்க வேண்டிய சூழல் உள்ளதாகவும் செய்திகள் வருகின்றன. மேலும் தற்போது கோவையில் செம்மொழி பூங்கா ஊழியர்களுக்கு குப்பை வண்டியில் உணவு கொண்டு வரப்பட்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. தேர்தலுக்கு முன் தான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அதை கேட்கும் தூய்மை பணியாளர்கள் ஜனநாயக உரிமையையும் பறித்துக் கொண்டு அராஜகத்தால் அவர்களின் போராட்டங்களை ஒடுக்கிவிட்டு டேமேஜ் கண்ட்ரோல் ஆக்க ஒரு திட்டத்தை தருகிறேன் என்ற பெயரில் ஒரு போட்டோ ஷூட் நடத்திவிட்டு அதையும் கைவிட்டு விட்டார் இன்றைய பொம்மை முதலமைச்சர். ஆனால் குப்பை வண்டியில் சாப்பாடு போட்டு இழிவுபடுத்துவது என்பது, இதற்கு இப்படி ஒரு திட்டத்தை செயல்படுத்தவே வேண்டாம் என்று சுயமரியாதை உள்ள எவருக்கும் தோன்றச் செய்கிறது. எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எளிய மக்களை ஏமாற்றுவதிலும், ஆட்சிக்கு வந்தபின் அதே மக்களை இழிவுபடுத்துவதிலும் திமுகவை விட வல்லவர்கள் இந்த நாட்டில் மட்டுமல்ல, உலகிலே எவரும் இல்லை. தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தை முறையாக, அவர்களுக்கு உரிய மரியாதையுடன் செயல்படுத்திட வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறோம் என்று தெரிவித்துள்ளார் இபிஎஸ்.